இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 6:25 AMIST. 28 ஜூன் 2026. இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ரம்யா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். அமெரிக்கா 2ஆம் நாளும் ஈரானை தாக்கியது. ஹார்முஸ் பதற்றம் அதிகரிக்கிறது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு நடந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்கா தொடர்ந்து 2ஆம் நாளும் ஈரான் மீது இராணுவ தாக்குதல் நடத்தியது. மோதல் நடந்தும் கச்சா எண்ணெய் 3.74 விழுக்காடு குறைந்து $69.23 ஆனது. தங்கம் 1.20 விழுக்காடு உயர்ந்து $4078.70 ஆனது. நிஃப்டி 24,500 முறிவை நோக்கி தலால் தெரு மீட்சி சமிக்ஞைகள். நிஃப்டி 50 வாராந்திர சாதாரண ஆதாயங்களுடன் 24,056 முடிந்தது. ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் மேம்பட்ட அடிப்படைகளால் சந்தை நிலைமை சீராவதாக தெரிவித்தது. 24,500க்கு மேல் முறிவு ஏற்பட்டால் அடுத்த போக்கு தீர்மானிக்கப்படும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஈரான் அமெரிக்கா மோதலிருந்தும் கச்சா எண்ணெய் 3.74 விழுக்காடு சரிந்தது. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியும் கச்சா எண்ணெய் கூர்மையாக 3.74 விழுக்காடு சரிந்து பீப்பாய் ஒன்றுக்கு $69.23 ஆனது. 0.15 விழுக்காடு குறைந்து 94.30 ஆனது. இந்திய எண்ணெய் இறக்குமதியாளர்களுக்கு சிறிய நிவாரணம் கிடைத்தது. பாதுகாப்பு தேவையால் தங்கம் 1.20 விழுக்காடு உயர்ந்து $4,078 ஆனது. அமெரிக்கா ஈரான் இராணுவ தாக்குதல்களால் ஏற்பட்ட புவிசார் அரசியல் பதற்றம் காரணமாக தங்கம் 1.20 விழுக்காடு உயர்ந்து அவுன்சுக்கு $4,078.70 ஆனது. டாலருக்கு 94.30 என ரூபாய் மதிப்பு குறைந்திருக்கும் நிலையில் இந்திய முதலீட்டாளர்கள் உன்னிப்பாக கவனிக்கின்றனர். விப்ரோ NYSE சனிக்கிழமை வர்த்தகத்தில் 3.65 விழுக்காடு உயர்ந்து $2.27 ஆனது. NSE ஞாயிறன்று மூடியிருக்க விப்ரோ NYSEயில் 3.65 விழுக்காடு உயர்ந்து $2.27 ஆனது. இது இந்திய நிறுவனங்களில் சிறந்த செயல்திறனை காட்டியது. NSEயில் பங்கு விலை 175.00 ஆக உள்ளது. ADR பிரீமியம் முதலீட்டாளர்களுக்கு நேர்மறை சமிக்ஞை தருகிறது. டர்டில் மின்ட் IPO GMP ஜூன் 29 அன்று தள்ளுபடி அறிமுகத்தை சுட்டிக்காட்டுகிறது. ஜூன் 19 முதல் 21 வரை நடந்த டர்டில் மின்ட் ஃபின்டெக் IPO வெறும் 0.68 மடங்கு மட்டுமே சந்தா செலுத்தப்பட்டது. கிரே மார்க்கெட் பிரீமியம் தரவுகள் ஜூன் 29 பட்டியலிடலில் பங்கு தள்ளுபடியில் அறிமுகமாகும் என்று சுட்டிக்காட்டுகின்றன. ஸ்ட்ரைட்ஸ் பார்மா பிவோட் பாத் பங்குகளை 100 பைசா கோடிக்கு விற்றது. ஸ்ட்ரைட்ஸ் பார்மா பிவோட் பாத்தில் பெரும்பான்மை பங்குகளை அசென்ட் கேபிட்டல் தலைமையிலான கன்சோர்டியத்திடம் 100 பைசா கோடிக்கு விற்கிறது. ஆரம்ப முடிவில் 75 பைசா கோடியும் முதல் ஆண்டு நிறைவில் 25 பைசா கோடியும் கிடைக்கும். பரிவர்த்தனைக்கு பிறகு பிவோட் பாத் துணை நிறுவனமாக மறுவகைப்படுத்தப்படும். உத்தரப்பிரதேசம் $8,200 கோடி SCEL சோலார் உற்பத்தி அலகு பெறுகிறது. உத்தரப்பிரதேச முதல்வர் SCEL நிறுவனத்தின் $8,200 கோடி மதிப்பிலான ஒருங்கிணைந்த 10 ஜிகாவாட் சோலார் உற்பத்தி வசதிக்கான அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டம் 20,000 வேலைகளை உருவாக்கும் என்றும் இந்தியாவின் சுத்தமான ஆற்றல் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக வட்டி விகித கோரிக்கைகளால் இந்திய டாலர் பத்திர திட்டங்கள் இடைநிறுத்தம். உலகளாவிய முதலீட்டாளர்கள் அதிக வட்டி விகிதங்களை கோருவதால் SBI, பேங்க் ஆஃப் பரோடா உட்பட பல இந்திய நிறுவனங்கள் டாலர் பத்திர திட்டங்களை நிறுத்தி வைத்துள்ளன. இந்த நிலைமை நேரடியாக இந்தியாவின் வெளிநாட்டு நிதி திரட்டல் திட்டங்களை குறுகிய காலத்தில் பாதிக்கலாம். கோல்ட்மேன் சாக்ஸ் AI வேலை அழிவு கோரிக்கை மிகைப்படுத்தல். புதிய வாய்ப்புகள் உருவாகும். AI காரணமாக வேலை இழப்பு ஏற்படும் என்ற அச்சம் மிகைப்படுத்தப்பட்டது என கோல்ட்மேன் சாக்ஸ் அறிக்கை தெரிவிக்கிறது. செயற்கை நுண்ணறிவு காலப்போக்கில் புதிய வேலை வகைகளை உருவாக்கும் என்று கூறுகிறது. $2094.70 இல் TCS, $1,041.20 இல் இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் இந்தியாவின் பெரிய பணியாளர்களுக்கு இந்த அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்தது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,100.47 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1318.10 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. TCS 2094.70 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. HDFC வங்கி 796.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. இன்போசிஸ் 1041.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. SBI 1045.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ICICI வங்கி
1387.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4078.70 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.20 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,23,656 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.20 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,030.50 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 69.23 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.74 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 3.74 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $71.92 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.30 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.15 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 15 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $94.44 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.